எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது போல் செய்து பாருங்களேன். இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சின்ன கத்திரிக்காயை இந்த அளவுக்கு நாம் வகந்து வச்சுருக்கோம். வைலட் கலர் கத்திரிக்காய் ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு 7-8 கத்திரிக்காய்களை போட்டு அப்படியே பிரட்டி விடுறோம், மூடி வச்சிட்றோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் பிரட்டி விடுறோம். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் வரன்னு இருந்தால் கொஞ்சம் நீங்கள் விட்டுக்குங்க. இதில் நல்லா 80% வெந்து வர்றதுக்கு 4லேருந்து 4.5 நிமிஷம் பிடிக்கும். அப்பப்போ கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு கழிச்சது போல் மூடி வச்சிங்கன்னா 80% வெந்து வந்துடும். இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. இது மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் கூட கொஞ்சம் இது வரன்னு இருக்குது. நீங்கள் தாராளமாக எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது வறுத்து கிடையாது, கொஞ்சம் அது சாஃப்டாகவும் இருக்கணும். இது போல் 80% மட்டும் வறுபட்டுருக்கணும். இப்போ ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 10 சிறு வெங்காயம். கலருக்காக நான் 2 பேடிகை மிளகாய் வைக்கிறேன். இந்த இடம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் பூண்டு, இஞ்சி, வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். கடலைப்பருப்பு வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்க. நல்லா வறுபட்டோன்னே ஒரு 3 பிஞ்சு சோம்பு போட்டுக்கிறோம். நல்லா 90% வெங்காயம் வதங்கி வாசம் வரும். வெங்காயத்துலேருந்து முழு வெங்காயமாக போட்டு வதக்கினா தான் ருசியாக இருக்கும். 3 தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான், ஆனாலும் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சு இந்த தக்காளியோடையே போட்டுடுறோம். தக்காளி அதிகமான குவான்டிட்டியாகவும் புளி கொஞ்சம் கம்மியும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கடுப்பு இருக்காது. புளி நிறையா போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தக்காளி நிறைய போட்டு புளியையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். மஞ்சப்பொடி. நீங்கள் கொடன்னு நிறைய புளி ஊற்றி தானே வைப்பீங்க. இது போல் ஒரு முறை வச்சு பாருங்கள். சாம்பார் பொடி நல்லா வதக்கி கொடுக்குறோம். ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சு அரைச்சிட்றோம். இப்போ திரும்ப சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். கடுகு உளுந்து தாளித்து வருது. சிறு வெங்காயம் 4, ஒரு வரமிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். கொஞ்சம் பெருங்காய பொடி இறக்க போகும்போது அதை போட்டு இந்த கத்திரிக்காயோட இந்த தாளிதத்தை கொட்டி வச்சிட்றோம். இப்போ அரைச்ச விழுதை போட்டுக்கிறோம். நல்லா கொஞ்சம் தயிரை கடைஞ்சோன்னா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். உப்பு போட்டுக்கிறோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் தாளிதம் பண்ணது எல்லாம் ஒன்றா அதில் கொட்டுறோம். நல்லா கிளறி விடுறோம். ஒரு சிறு துண்டு வெல்லம் சுண்டக்காய் அளவு நான் போட்டிருக்கேன், அது ஸ்கிப் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு கழித்து மூடி வைக்கிறோம். இது இட்லிக்குமே நல்லாயிருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இட்லி தோசைக்குமே. அதனால் டிஃபனுக்குமே நான் இதை காலையில் டிஃபனுக்கும் மதிய சாதத்துக்கும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி நிறையா போட்டு புளி கம்மியாக போடும்போது அட்டகாசமான சுவையாக இருக்கும். அந்த கொஞ்சமாக சோம்பு மட்டும் போடுறோம் இல்லையா, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொதிக்க வச்சு நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். இதனுடைய பதம் இப்படி இருக்கணும். தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவு எல்லா பொருளையும் கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க. ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.